கலியுக அவதார மூர்த்தியராகிய நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் மகா வல்லபம் பற்றி மெய்வெளி சிவமாலை அனந்தரின் குமாரர் சாலைமணி அண்ணன் அவர்கள் முத்திப்பேருரை ஆற்றுகிறார்கள். மாசிலான் மறைப்படியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து மாசிலான் மறைப்படியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து தேசிகரு என் துக்க உடல் நீக்கி உள்ளே சுக உடலை காட்டியே பொன்னரங்கர்தானும் பேசினார் நாயேனை ஒரு பொருட்ட எண்ணி பிஞ்சகண்டன் நோக்கினுக்கே என் நோக்கேக பேசினார் நாயேனை ஒரு பொருட்ட எண்ணி பிஞ்சகண்டன் நோக்கினுக்கே என் நோக்கேக சிவா வரவு கண்டேன் சிவா வரவு கண்டேன் வள்ளலே திருவடி கமல வாழ்க என் நெஞ்சே. எங்களே கதிபாத்திர நிதியறை அதிநுட்ப நுண்ணிய நுணுகிய மதியறை ஜனக்கூட்டங்களின் ஆரவாரம் போன்றும் பெருக்கமாக ஓடிப் பாய்ந்து விழும் ஜலவீழ்ச்சியின் இரைச்சலை போன் கூவுங்குரல் பேசும் மேவும் தொனியோசையறை தீயறிவோன் ஜாடை அலங்கார விழியறை கற்பாறை மலையின் மீது பனியுகுத்து உறைந்தன போன் மெல்லிய வஞ்சினை போன்ற நிறத்தினை உடைய தலைமுடி விளங்கும் சிகையறை மெல்லிய மினுகிய திருமேனியரை உடுக்கை சங்கு முத்ராலங்க தடங்கை அலங்காரரை இன்னும் இவை போல் அனந்தம் அங்கடையாளமும் செயற்கை செயல் அடையாளங்களும் நுட்பமாக விளைவேறி பெருகி வரா நின்ற எங்கள் தலையலங்கார குலமாதவ நலநாத ஜலாசனரை குறிவைத்து காட்டி முன்படமைப்பாட்டு வேத கிரந்தங்கள் விரிந்து விளங்க வந்து நின்று இளங்குவதானது. தலையலங்கார குலமாதவ நலநாத ஜலாசனராகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களை வணங்கி இன்று தெய்வம் அவர்களுடைய மகா வல்லபம் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். மெய்வெளியில இறுதி வரைக்கும் பயணம் செய்ய நம்ம தெய்வம் அருளக்கூடிய முத்தி பதத்தை பெற வேண்டும் என்றால் தெய்வத்தின் மீதும் தெய்வ செயலின் மீதும் தெய்வம் அவர்கள் ஏற்படுத்தி வைத்துள்ள வணக்கங்கள் திருவிழாக்கள் மீதும் தெய்வம் அவர்கள் அருளியுள்ள மந்திரங்கள் வேதங்கள் மீதும் முழு நம்பிக்கையோடு நடந்து வர வேண்டும் என்று பார்த்தோம். அதாவது இந்த முழு நம்பிக்கை நமக்கு ஏற்படுறதுக்கு அவங்களுடைய அந்த அதிவல்லபம் தெரிஞ்சா இன்னும் நமக்கு உறுதிப்பாடா இருக்கும். முழு நம்பிக்கை ஏற்படுனா அவங்களுடைய அந்த மகா வல்லபத்தை நமக்கு அவங்க வேத வாக்கு கொண்டே நமக்கு தெரிய வைக்கின்றார்கள். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது அவங்களுடைய வல்லபத்தை என்ன கைலை ஆனந்தர் மாமா அவர்கள் நமது பழைய பிரசிடண்ட் அவர்கள் ஒளிநாடாவில் குறிப்பிடுவார்கள். தெய்வம் அவருடைய செயலானது அளவிடற்கரியது என்று குறிப்பிடுவார்கள். அளவிடற்கு அரியது என்று சொல்லுவார்கள். அதாவது கடலினுடைய ஆழம் அகலம் நீளம் கரை காணாதது அல்லவா, அதுபோல நாம் தெய்வம் அவருடைய அந்த வல்லபம் அளவிடவே முடியாது என்று குறிப்பிடுவார்கள். அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா அவங்களுடைய வல்லபம் நிறைய இருக்கு. அதுபோல இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொன்னா நம்ம தெய்வம் அவருடைய பாடு
பல பகுதிகளாக இருப்பது போலவே அவருடைய வல்லபமும் பல பகுதிகளாக நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். அதாவது பாடுன்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டாவே நம்ம பார்த்துருப்போம். ஏற்கனவே நிறைய பகுதியை நாம் பார்த்துட்டு வர்றோம். அதுல அவர்கள் நம் தெய்வம் அவர்கள் இந்த மெய்யை பெறுவதற்காக சிறு வயதிலிருந்தே ஆஹ், பட்ட பாடு, சின்ன வயசுல இருந்தே அவங்க அதுக்குன்னே முழு முயற்சி கொண்டு அதுல எப்படி இருந்தாங்கன்னு ஒரு பாடு இருக்கு. அப்புறம் ஒரு மெய்க்குருவு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மெய்க்குருவை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த மெய்க்குருவை தேடி அலைஞ்சதுக்கு ஒரு பாடு இருக்கு. 12 சாமியார்ட்ட ஏமாந்து அப்புறம் அப்படி அப்படியே வந்துதான் அந்த மெய்க்குருவை, அப்படி மெய்க்குருவை தேடுவதற்கு ஒரு பாடு இருந்தது. அப்புறம் குடும்பத்தை விட்டுட்டு குருபெருமானுடைய சென்று அது ஒரு பெரிய பாடு இல்லையா? காடு மலைகள் என பாதம் நோவ அவங்க பட்ட பாடு, தவத்தில் அவங்க பட்ட பாடு, மெய்க்குருவை விட்டு பிரிய அவள் பட்ட பெரும்பாடு. அந்த மெய்க்குருவை விட்டு பிரியறதுக்கு அவங்க பட்ட பெரும்பாடுங்கிறாங்க. விஞ்ஞானத்தில் பிள்ளைகளை சேர்க்க பட்ட பாடு, அது நமக்கே நல்லா தெரியும். நாம எப்படி இந்த மெய்வழிக்கு வர்றதுக்கு ஒரு இது இருந்ததோ அதுபோலதான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் சேர்க்க என்ன பாடுபட்டு இருப்பார்கள். நாம ஒரு தலையை சேர்க்கும் பொழுதுதான் அதனுடைய வழி தெரியும். அதுபோல ஒத்தையாய் நின்று இந்த மெய்வழியை உருவாக்கிய பாடுபட்டது அந்த தனி ஒருவராய்ங்கிறாங்க. இந்த மெய்வழிக்க அவங்க அந்த வளர்ச்சி கொண்டு வர்றதுக்கு தனி ஒருவராய் நின்ற பட்டப்பாடு, மெய்மானாக்கர்களே இந்த மெய்யில் இருத்தப்பட்ட பாடு. வந்தாச்சு சேர்ந்தாச்சு, அப்புறம் கடைசி வரைக்கும் நிலை நிக்கணுமே, அதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு பிரத்யேகமான பாடு. நம்ம தன்னை அண்டிய பிள்ளைகளுக்கு தவத்தை போட்டு நிரப்ப தினமும் தவத்தில் இருக்கும் பாடு. அதாவது சொல்றாங்க இல்லையா, உனக்காக இன்னும் நான் கூலிக்கு வேலைக்கு போகிறேங்கிறாங்க. அப்புறம் அதோட முடிச்சா இல்ல, அடக்கமானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பாடு இருக்குதுங்கிறாங்க. என்ன பாடுன்னு தலைப்பு எடுத்துக்கிட்டா எத்தனை விதமா அவங்க நமக்காக இறங்கி அருளி இருக்கின்றார்கள். அதுபோலதான் இன்று அவங்களுடைய வல்லபம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வல்லபத்தினுடைய பகுதியை பார்த்தா நம் தெய்வம் அவர்கள் திருமேனியினுடைய வல்லபம் எதெல்லாம் அவங்களுடைய வல்லபத்துல நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு சிலதை பார்க்க இருக்கிறோம். அதுல முதல்ல பாத்தீங்கன்னா தெய்வம் அவருடைய திருமேனியினுடைய வல்லபம், அப்புறம் நம்ம தெய்வம் அவருடைய தவ வல்லபம், அடுத்தது நம்ம தெய்வம் அவருடைய திருவாக்கின் வல்லபம். இந்த திருவாக்கு பிறக்கிறனுடைய அந்த வல்லப வாக்கு எப்பேற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நம் தெய்வம் அவருடைய மகா அதிவல்லப பிரம்மவித்தை செயல், அந்த பிரம்மவித்தை செயலுடைய அந்த வல்லபம் எப்பேற்பட்டது. அதே மாதிரி நம்ம தெய்வம் அவருடைய நமக்கு நம்ம எப்படி இருந்தோமோ நம்ம எப்படி மாத்தினாங்கிறதுக்கு ஊனப்பிறப்பை தேவ பிறப்பாக மாற்றுகின்ற வல்லபம். அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. தெய்வம் கேட்கிறாங்கல்லவா, ஒரு ஊர்வனை தான் அதை பறவையினமாக மாறுமா, உன் அறிவுக்கு அதை ஏத்துக்குதா அப்படின்னு கேட்டுட்டு, ஏன் ஒரு புழு ஒரு குளவி ஆகுது, அது போல வல்லவா ஒரு நரனை தேவனாக்குகின்ற ஒரு பிறப்பு அப்படி. ஆனா அது சாதாரண இதா, அதுக்கு ஏதோ ஒரு பெரிய தவத்தை போட்டு அல்லவா அவங்க அதை மாத்தி கொண்டு வரணும். அதுக்கு சொல்றாங்க ஊனப்பிறப்பை தேவ பிறப்பாக மாற்றுகின்ற வல்லபம். அடுத்தது சன்னதங்களின் மகா வல்லபம். இந்த சன்னதங்களுடைய சிறப்புகளே நமக்கு தெரியாது. அத ஒவ்வொரு சொல்றாங்க இல்லையா, இந்த உலகத்தில் உள்ள மனுபலங்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டி அசைத்தலுக்கு கூட ஒரு அணுவேணுங்கிறாங்க. ஒண்ணு கூட முடியாத அந்த எவனுடைய அந்த அதிகார பலத்தினை முறித்தெறிந்து அந்த சாகாக்களை என்னும் உயிர்களை ஜெயங்கொண்டு விளங்கும் நூல் போல் நுணுகி துடி உடுக்கைங்கிறாங்க. அதுபோல இன்னைக்கு அதாவது அவங்களுடைய வல்லபத்தை நம்ம பார்த்தோம்னா அது விரிந்து கொண்டே போகுது. அது நிறைய இருக்கு அவங்களுடைய வல்லபம். அதுல இன்று உங்களோடு ஒரு சில இதை மட்டும் இன்னைக்கு முதல்ல எடுப்போம். தொடர்ந்து அந்த வல்லபத்தினுடைய தொடர்ச்சியும் நாம் வருங்க இந்த காலத்தில் நாம் பார்ப்போம். அதாவது இந்த வல்லப செயலை யார் அறிந்து கொள்ள முடியும்? தெய்வம் அவர்களுடைய இந்த வல்லப செயலை யார் அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும் என்றால் அது அவங்க பாடல்ல குறிப்பிடும் பொழுது அந்த யதார்த்த உள்ளத்தினர் மட்டும்தான் இதை அவங்களுடைய வல்லபத்தை தெரிஞ்சுக்க முடியும். அவங்கள எடை போட்டு பார்க்குற மக்களுக்கு கண்டிப்பா அது தெரிய வராதுங்கிறதுக்காகத்தான் மிக அழகாக அந்த வரியில ஒரே வரியில முடிப்பாங்க. என்ன என்றால், வாடை மன வாக்கின்னு கெட்டாத வந்த வல்லபத்தை இந்த வஞ்ச நெஞ்சரி பாடுவாதோ. அதாவது மனம் வாக்கு காயங்களுக்கு எட்டப்படாத அந்த ஒரு வல்லபத்தை இந்த வஞ்ச நெஞ்சம் கொண்டு இருக்கின்ற இந்த மனத்தினர் அறிவார்களா? முடியாதே. அதனாலதான் சொல்றாங்க, வாடைமான வாக்கினை எட்டாத அந்த வல்லபத்தை இந்த வஞ்ச நெஞ்சு அறிபடுவதோ அப்படிம்பாங்க. அதாவது வஞ்சகமற்ற யதார்த்த மனத்தினர் மட்டுமே
தெய்வம் அவருடைய அந்த வல்லபத்தை அறிய முடியும் என்று அந்த இரு வரிகளிலேயே நமக்கு குறிப்பிட்டுருவாங்க. அப்போ அந்த தெய்வம் அவருடைய அந்த திருமேனியினுடைய வல்லபம் எப்பேற்பட்டது என்று சொன்னால், தேகமடா செண்பகப்பு வாசமுள்ளாள். அவர்களுடைய தேகமானது எப்பேற்பட்டது என்றால் செண்பகப்பூ வாசம் உடையவர்கள். ஆனால் நம் தெய்வம் அவர்களோ வாக்கியத்துல குறிப்பிடும் பொழுது கூட நான் உன் போல தேகம் தானே, உன்னை போல ஒரு நான் தேகம் எடுத்து வந்தது தானே, நம்மை போல தாயினுடைய கருவறையில வந்து இந்த பூமியில பிறந்து படித்து விளையாடி வியாபாரம் செய்து மனைவி குழந்தையின இல்லையா, நம்மளை போலவே இருந்தவங்க தானே. நம் தெய்வங்களுடைய வாழ்க்கையும் இருந்தது. ஆனா எப்போது தங்கள் குருகொண்டில் பின் சென்று தவத்தில விளைந்து சர்வ சன்னதங்களும் பெற்றார்களோ அப்போது அவர்கள் தேகம் நம்ம போல இருந்திருக்கலாமே தவிர பார்வைக்கு இருந்தாலும் வல்லபை மீறிய திருமேனியாக மாறுது. அந்த அந்த குருபெருமானோடு சென்று அந்த தவ வல்லமை பெற்றதையும் அவங்களோட திருமேனியும் மாறுதுங்கிறாங்க. அதாவது அதுக்கு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மதுரை பழஞ்சாலையில் அவங்களுடைய வயது என்ன, அங்க பாறாங்கல் தூக்கி எங்கேற்றுவார்களே இல்லையா, அப்படி அந்த வயோதிகத்தை அந்த துணிஞ்சு நின்று அந்த டவுசரை போட்டுட்டு வேலை செய்வாங்க. நாங்க கடைசியா பார்த்தது கூட நான் சொல்றேன், ஒரு 120 வயதில் அவங்களை கடைசியாக நாங்கள் அவர்கள் ஆசனத்திலிருந்து நம் தெய்வம் அவர்கள் எழுந்து திருமாடிக்கு எழுந்தருள்வாங்க. அப்படி போகும்பொழுது அவங்களுடைய திருப்பாதத்துக்கிட்ட போய் நின்று நாங்கெல்லாம் பக்கத்துல போய் அவங்களுடைய திருப்பாதத்தை தொட்டு வணங்குற ஓடுவோம். நாங்க சின்ன வயசுல ஓடுவோம். அவங்க சிரிச்சுக்கிட்டே போவாங்க. ஆனா அவங்களுடைய ஒரு பாதத்துக்கு இன்னொரு பாதத்துக்கும் இடையில நாங்க ஓடணும். அவ்வளவு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. வேகமா மின்னல்ங்கிற மாதிரி அப்படி எடுத்து அவ்வளவு வேகமாக போவாங்க. அந்த இதுல அவங்களுடைய அந்த வேக நடைய நாங்க பார்த்ததை சொல்றேன். அவங்க அதுலயும் தளர்ந்து விடவில்லை. அந்த ஒரு வல்லபம் அவங்ககிட்ட இருந்தது. அதே மாதிரி அவங்களுடைய துணியினுடைய வீச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் நம்ம ஆலயத்துல மைக்கு வச்சு படிக்கிறோம். அன்னைக்கெல்லாம் மைக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா 5000 பிள்ளைகள் உட்கார்ந்து இருப்பாங்கன்னா அவங்க அத்தனை பேத்துக்கு அவங்க தங்களுடைய பிரசங்கத்தை கொடுக்கணுமே. நீங்க நினைச்சு பாருங்க, அவங்க இளம் வயதுல முச்சந்தி பண்டகசாலை தெருக்கோடிகள்ல நின்று பேசுனவங்க ஒரு வண்டி மாட்டு சந்தை கூட்டத்துல போய் பேசுறேன் எப்படிங்க சந்தை கூட்டத்துல போய் நின்றுகிட்டு பேசினா அதுவே சத்தமா கிடக்கும். அப்ப அந்த சத்தத்துக்கு மீறிய சத்தம் இருந்தா மட்டும்தான் இவங்களுடைய துணியை கேட்டுக்க முடியும். அப்படி படிச்சதுனாலதான் அவங்க நம்மளே கூட என்ன சொல்லுவாங்கன்னா, துணி கொண்டு படி, சும்மா மொனமொனன்னு படிக்காதப்பாங்க. அந்த துணியை அவங்க அதுக்காக மெய்ச்செயலுக்காக செலவு செய்தவர்கள். அப்போ அந்த கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருந்தது. நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா, அந்த குருமுனி கருளி ஜீவ குகைதோறும் வீட்டிருக்கும் அந்த மறுவில் குகனை போற்றி உச்சஸ்தாயில போடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய வயோதிகத்துல அப்படி இருக்கும். அதாவது அவங்களுக்கு அப்பெல்லாம் மைக்கெல்லாம் கிடையாது. தெய்வம் அந்த ஆசனத்துல அமர்ந்து அவங்களுடைய அந்த சொற்பொழிவு பின்னர் சைலண்ட் இருக்கும். அப்பெல்லாம் அந்த சிட்டுக்குருவி சத்தம் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாம் கேட்கும். அது கூட சின்ன சின்னதா தான் இருக்கும். ஆனா தெய்வத்தினுடைய அந்த ஒரு வாக்குதான் மிக அழகாக எல்லாத்துக்குமே விளங்கும். அப்ப ஏது மைக்கு, அவங்களுடைய துணியினுடைய வீச்சு அது மாதிரி இருந்தது. மேனியினுடைய செண்பகப்பு வாசனை ஏற்பட்ட அனுபவத்தை நம்ம அனந்தர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது அதை நாங்களே அனுபவித்தது உண்டு என்று சொன்னால் 9 வணக்கம் தான் நாங்கெல்லாம் போக முடியும். அப்பெல்லாம் 6 மணி வணக்கத்துக்கு கூட சின்ன பிள்ளைங்களெல்லாம் அங்க விட மாட்டாங்க. அப்ப அவங்க அமர்ந்திருக்கின்ற அந்த நேரம் அந்த ஆலயமே ஒரு கம 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 கமன் இருக்கும். அது எங்களுக்கு அது வாசனை நாங்கெல்லாம் கூட இன்னும் கூட அதை பேசிக்கிறோம். நானும் வாசனம்லாம் அந்த வாசனையை இன்னைக்கு எங்களால அதை அனுபவிக்க முடியாத தவிர அந்த இடத்தினுடைய வாசனைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு வாசமா இருக்கும் அந்த இடம். அதாவது ஒரு தடவை அவங்க அந்த போட்டிருந்த அங்கியை கழட்டி ஒரு தடவை துவைக்கிறதுக்கு கொடுத்து வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம அனந்தர் போய் என்ன பண்றாரு, அவர் எடுக்கும் பொழுதே அவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த வாசம், அந்த ஆடையில இருந்த வாசம் தாங்க முடியல. தண்ணியில ஊற வச்சா அதுக்கு மேல வாசம் அடிக்குது அவருக்கு. அதை ஒரு பிரமிப்பாவே சொல்லியிருப்பார். இப்போ அந்த செண்பகப்பு வாசம் உள்ளால் அப்படின்னு சொன்னா இதை அனுபவத்துல சொல்றது. சாதாரணமா ஒருத்தர் அத்தரு புணுகு ஜவ்வாது பூசி வந்தா கூட வியர்வை வந்துருமா இல்லையா, அந்த நாத்தம் வந்துருமா இல்லையா, இவனுக்கு போகவே போகாதுங்கிறாங்க. ஆனால் தேகம் நம் போல வந்திருந்தா கூட நம்ம தெய்வங்களுடைய அந்த திருமேனி எப்படி என்றால் அந்த செண்பகப்பூ வாசனை பெற்றது என்பதனை தன்னுடைய திருமஞான குரல் 5வது வாக்கியம்
66, 67வது பக்கத்துல அவங்க வெளியாக்குறாங்க. முக்கியமான வரியை மட்டும் நான் படிக்கிறேன். நீங்க பின்னால நூல்களை பார்த்து படித்துக் கொள்ளுங்க. அதாவது திருமஞான குறள் 5வது வாக்கியம் 66, 67வது பக்கம். தவ ஏற்றத்தினால் மெஞ்ஞானிகளின் தேகம் வல்லபம் பெறும் என்கிறார்கள். தவ ஏற்றத்தினால் அவருடைய அந்த தேகமானது வல்லபம் பெறுங்கிறாங்க. அது எப்படிப்பட்ட வல்லபம் பெறும் என்றால், தூல நாற்றத்தை மாற்ற வல்ல வானவெள்ளம் ஒன்றை அவர்கள் மிகுந்த தவப்பாடுற்று தன்கிரயம் செய்து வைத்திருப்பார்கள். அந்த வானவெள்ளம்ங்கிற ஒரு இத அவங்க தன்கிரயம் செய்து வைத்திருக்குங்கிறாங்க. அந்த நாற்றத்தை மாற்றக்கூடிய வல்லபம் பெற்றது அந்த வானவெள்ளம்ங்கிறாங்க. அதே மாதிரி கட்டுப்படும் ஸ்தானத்தில் சுவாசம் கட்டுப்படுமே ஆனால் அந்த நாற்றத்தை அறவே சுட்டெரித்து இல்லாமலே ஆக்கி விடுவார்கள். அந்த தவ வல்லமையுடைய இது அந்த ஞானிகளுக்கு அது உண்டு அப்படிங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த துர்நாற்றம் மாறி மனம் வீசக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த தவத்தினுடைய விளைவானது வந்து விடுங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தவத்தினுடைய விளைவால் தங்களுடைய தேகத்தில் வல்லபம் பெற்றவர்களின் திருச்செயல் என்ன என்பதையும் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது அவங்க அந்த திருச்செயலை பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. தேகத்துல அந்த வல்லபம் பெற்றவர்களுக்கு எப்படி அந்த இது மாறி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அழல் நாற்றத்தை பரிசுத்த இந்திரியமாக மாற்றி கொண்டவர்கள் முழுக்கு விலக்கில்லாதவர்களாகிறார்கள். அப்படின்னா அழல் நாற்றத்தை பரிசுத்த இந்திரியமாக மாற்றி கொண்டவர்கள், புரியுதுங்களா? அந்த ஜீவ வித்து இவனை விட்டு போகும்பொழுது அழல் நாற்றம் வந்துருது இல்லையா? அதை பரிசுத்த இந்திரியமாக மாற்றி கொண்டவர்கள் முழுக்கு விலக்கில்லாதவர்கள். முழுக்கு என்றால் தீட்டாகிறது இல்ல, முழுக்குக்கு பேர் தீட்டு. அந்த தீட்டாகாதவர்களாக ஆகின்றார்கள். அவங்களுடைய அந்த வல்லபம் அழல் நாற்றத்தை பரிசுத்த இந்திரியமாக, அதுவே அழல் நாற்றம், அதை பரிசுத்த இந்திரியமாக மாற்றி கொண்டவர்கள் முழுக்கு விலக்கில்லாதவர்களாகிறார்கள்ங்கிறாங்க. அதனாலதான் தெய்வம் சொல்லும் பொழுது கூட ஒரு பாடல்ல சொல்றாங்க, நீதி சொல் மனம் வீசும் மாதம் வீடாயற்ற அதாதி பெண் அவள் வேணுமா. அதாவது நீதி சொல் மனம் வீசும் அவர்களே பாபதோஷமற்றவர்கள்ங்கிறாங்க. அவங்க விதி கடந்தவர்கள் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். நம் தெய்வம் அவர்களுக்கு தவ விளைவால் ஆசுகவி ஏற்றும் வல்லபம் இருந்ததை நிகழ்வுகளுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களிடத்துல விஸ்வநாதம் விளைவு ஏறி செயலுக்கு வந்துள்ளபடினால அவர்கள் நாவின் முனை சகல மதிவாதிக்க சாட்டை கொண்டு விளாசுகிறதுங்கிறாங்க. மதிவாக்காதிக்க சாட்டை கொண்டு விளாசுகிறதுங்கிறாங்க. அதாவது நம்மளை போல பேசுறது அல்லது. அதனாலதான் சொல்றாங்க, அந்த விஸ்வநாதத்தை நாம் கேட்டு பேசுகிறோம், விஸ்வரூபத்தை நாம் பார்த்து பேசுகிறோம்ங்கிறாங்க. தெய்வம் விஸ்வநாதத்தை கேட்டு பேசுகிறோம், விஸ்வநாதத்தை ரூபத்தை பார்த்து பேசுகிறோம் சொல்லுவாங்க. உன்னை போல அவர்கள் நினைத்து நினைத்து பேச வேண்டியது இல்லைங்கிறாங்க. அதாவது நாம நினைச்சுதான் பேசுவோம். ஒரு லெட்டரே எழுதுறோம் இல்லை, உதாரணமா அதை எவ்வளவு நேரம் யோசிச்சு ஒரு இது உடனே அப்படியே போய் எழுதிக்கிட்டே போயிடுவோமா? பண்ண முடியாது யாரா இருந்தாலும். ஆனா தெய்வத்துக்கு அந்த வல்லமை இருந்தது. அதாவது உதாரணத்துக்கு சொன்னா அவங்க ஆசுகவி. அவங்க ஆசுகவினா அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றதுங்க. இப்ப நான் சொல்றேன் ஒரு பாட்டு, நீங்க அப்படியே எழுதுங்கன்னா அப்படி சொல்ல முடியுமா? அந்தமே சிந்தை பதிந்த சந்தான கந்தங்காமாலும் எந்தை இதை எழுதுப்பா அப்படின்னு அப்படி எழுத முடியுமா? ஆனா அவங்களுடைய வல்லபம் அப்படிப்பட்டதுங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள். இது வேதமே அப்படித்தான் எழுதுறாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு உதாரணமா இதை நம்மளுடைய சபைக்கரசர் அவர்களே அங்க நம்முடைய ஈரோடு சபையில கூட சொல்லியிருப்பாங்க. அதாவது விஸ்வச்சுலா தீட்சைன்னு அவங்க வச்சுட்டாங்க தெய்வம். அந்த விஸ்வச்சுலா தீட்சைக்கு எல்லா ஆனந்தர்களும் அங்க அமர்ந்திருக்கிறாங்க. தெய்வம் திருமாளியிலிருந்து எழுந்தருளணும். அப்ப அவங்க புறப்பட்டு அந்த விஸ்வச்சுலா தீட்சைக்கு போகும் பொழுது அழைக்க வர்றாங்க. அப்ப தெய்வ உத்தரவு பண்ணாங்க, புறப்பட்டுட்டாங்க. நம்மளது சபைக்கரசர் சின்னவரை கூப்பிட்டு, ஒரு பேப்பரும் ஒரு பேனாவை எடுத்துட்டு வா அப்படின்னு உத்தரவு விடுறாங்க. அவர் எடுத்துட்டு ஓடுறாரு. நான் சொல்றத பின்னாடி எழுதிக்கிட்டே வா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த விஸ்வச்சுலா தீட்சைய ஒரு 8 வரியில அவங்க அந்த ஆலயம் போய் அவங்க ஆசனத்துல அமர்றதுக்கு இந்த பாட்டு வரி முடியறதுக்கு கரெக்டா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன எவ்வளவு பெரிய வல்லபம் அது. அதை நினைச்சா இத்தனைக்கு யாரு, அவங்க திண்ணை பள்ளிக்கூடம் கூட போய் கற்றறியாத ஒரு பிள்ளை இல்லையா? ஒரு பெரிய படிப்பாளி எல்லாம் இல்ல, அவங்க ஒரு இண்டம் புதர்ல கத்துக்கிட்டவங்க தானே. இந்த பிள்ளை தானா நாளைக்கு இது எழுதுதுன்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கிறவங்க சொல்றாங்க. எப்படி அப்படின்னா அந்த அந்த விஸ்வச்சுலா தீட்சையில நடக்கக்கூடிய அந்த ரகசியத்தை அங்க வெளியாக்குறாங்க. இல்லா பொற்பகந்தி முளை எழுந்த வாரும்
முல்லை எழுந்த வாரும் விஸ்வகந்தி மரமாகி விளைவுண்டதின் வாரும் சுத்த இலை கணுக்கொம்புடன் வாதும் மரமாகி சூட்சமுள்ள கணக்கு 118 ஆன இந்த வித்தான மரம் தலைகீழ் வேறது மேலேறி வித்தான மரம் தலைகீழ் வேறது மேலேறி அந்த அந்த விஸ்வச்சுலாம் தீட்சையில நடக்கக்கூடிய அந்த மரம் வேர் மேலும் தலைகீழாக இருக்கக்கூடிய அந்த கற்பகத்தருவை அவர்கள் அங்க விவரிக்கின்றார்கள். வித்தான மரம் தலைகீழ் வேறெது மேலேறி வெளிகடந்து அண்ட முட்டி படர்ந்து நின்றவாறும் சத்தான இதன் விபரம் கணக்கறிந்தோரெல்லாம் சத்தியமை தேவகுல மக்களவர் ஆமே. அந்த மக்களவர் ஆமேங்கும் பொழுது அவங்க ஆசனத்துல அமர்ந்துடுறாங்க தெய்வம். அந்த ஆசுகவிங்கிறதுக்கு சொல்றேன். அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் அவங்க இந்த தடவை கூட நம்ம சபைக்கிற விலகி சொன்னாங்க இல்லையா, அவங்க அந்த பொட்டியை வைக்கிறத பார்த்து அவங்க ஒரு என்னமோ நினைச்சிட்டே தெய்வம் அந்த செகண்டே மாதவன் தவ மருந்தொன்றிருக்கு வாங்க வருமே அது மரண வறுமை தீருமே. திருநாவு கொண்டு சொல்லக்கூடிய அந்த நாவின் முனைங்கிறாங்க, அது சகல மதிவாதிக்கு சாட்டை கொண்டு விளாசுகிறதுங்கிறது எவ்வளவு ஒரு சத்தியமான வார்த்தை அது. அதாவது ஏனெனில் உன் தேகம் அல்ல அவர்கள் தேகம். நீ அதுபோல நீ நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உன் தேகம் அல்ல அவர்கள் தேகம். உன் கருவிக்குலம் அல்ல அவர்கள் கருவிக்குலம். ஆகவே உன் செயல் அல்ல அவர்களின் திருமேனி திருச்செயல் அப்படின்னு விளக்குறாங்க. தெய்வம் எப்பவுமே சும்மா அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போறவங்க இல்ல, நான் விட்டுட்டு போறக்கா வந்தவனால அப்படிங்கிறது போல அவங்களுடைய வாக்கானது எப்படி இருக்குன்னா அந்த உணர்வு பூர்வமா இருக்கும். வலுவான அந்த வாக்கு, வலுவாக்கி இதறிந்து வாழ்வீர் மனுக்குலமேங்கிறாங்கல்ல, அது அவ்வளவு பெரிய வலுவாக்கு. அதனால அவங்களுடைய வாக்கான உணர்வுல இருந்து பொங்கி சொல்லக்கூடிய ஒரு வாக்கு. உணர்வு பூர்வமாய் ஒலிக்கும் அவர்களின் நாதம் நீ கேட்கும் மட்டையான சத்தம் அல்லங்கிறாங்க. உணர்வு பூரணமாய் ஒலிக்கும் அந்த அவருடைய நாதம் நீ கேட்கும் மட்டையான சத்தம் அல்ல. முதல்ல அதை விலகி சொல்லிடுறாங்க. அப்புறம் அவர்களின் நிறை உணர்ச்சி உன் மழுங்கி போன குறை உணர்ச்சி அல்லங்கிறாங்க. அவங்களுடைய நிறை உணர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா அதான் சொல்ற பூரணமாய்ங்கிறாங்க. பூரணமாய் ஒலிக்குது. என்ன சொல்றாங்க, எல்லா வந்த மகத்துக்கள் எல்லாம் அந்த ஒரு கதை சொல்லுவாங்களே, சோரம்னு அது மாதிரி எப்படி வரப்போறான் எமன்ட்ட சிக்காது. நம்ம தெய்வம் தான் தலையில அடிச்சு சொன்னாங்க இல்லையா, வந்துருவான்டா, அது யுகங்கோடி காலமாச்சே, போய் நீ கஷ்டப்படுவியப்பா அப்படின்னு சாட்டையில அடிச்ச மாதிரி மண்டையில அடிச்சு சொன்ன மாதிரி நம்ம அறிவுக்கு படுற மாதிரி ஒரு தலவாணியில் வச்சு படுத்த மனைவி தானே, ஏன்டா பயப்படுறா, எப்படியாவது இவனை கொண்டாந்துடணுமேங்கிறக்க பூரணமாங்கிறது அவங்களுடைய உள்ளத்துல இருந்து அந்த அந்த கொப்பளிச்சு வரக்கூடிய அந்த ஆத்திரம் நமக்கு எப்படியாவது இந்த தலையில இருத்துரிமைங்கிற ஒரு ஆத்திரத்துல அவங்க அந்த அவங்களுடைய வாக்கு இருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், நீங்க ஒளிநாடாவில் கவனிச்சீங்கன்னாலும் தெரியும், அப்படித்தான் அவங்களுடைய வாக்கு இருக்கும். அதனால சொல்றாங்க அவருடைய நிறை உணர்ச்சி உன் மழுங்கி போன குறை உணர்ச்சி அல்ல, அவர்களின் நுணுகிய நுட்ப அந்த இனிய சுவை உன் மறுத்து போன நாவின் ருசி அல்ல. நமக்கு வர்ற சுவைய ருசி அது அவர்களுக்கு அந்த ருசி அல்ல. அவர்களின் தெய்வீக சந்தன கந்தம் நீயே உண்டாக்கி நுகரும் நொடி நேரம் வாசனை அல்ல. நீ என்னென்னமோ அதெல்லாம் செஞ்சு வர அதுவும் இல்லை, அதெல்லாம் ஒரு நொடி பொழுதுல போயிடும், அந்த வாசனையும் அல்ல. அவர்களின் அண்டமெல்லாம் விழுங்கி தோற்றம் நீ காணும் ஒரு 7 ஜான் தோற்றமும் அல்ல. ஒவ்வொன்னா சொல்லிட்டே வர்றாங்க. அவங்களுடைய மட்டையான சத்தம் அல்ல, உன்னுடைய உணர்ச்சி அந்த உணர்ச்சி அவங்களது அந்த உணர்ச்சி அல்ல இல்லையா, உன்னுடைய சுவை நீ அனுபவிக்கிற அந்த சுவையும் அவங்களது அல்ல, நீ பூசி கந்தம் சந்தனமலம் பூசி அந்த சுமல் அந்த வாசம் அதுவும் அல்ல இல்லையா, உன்னுடைய தோற்றம் நீ பாக்குற இந்த 7 அடி தோற்றம் அதுவும் அல்ல.
அப்படின்னு சொல்லிட்டு, இவை அனைத்தும் செயல் மீறிய ஏற்றத்தால் வார்த்தைகளை கொண்டு விவரிக்க இயலாதங்கிறாங்க. வார்த்தை கொண்டு விவரிக்க இயலாத அந்த அதிமகோன்னத தவநிலையில் அத்திருமேனியின்பால் நிறைந்து இருக்கின்றது. நம்முடைய வார்த்தைகளை கொண்டு விவரிக்கவே முடியாதா? அப்படி அதிமகோன்னத தவநிலையில் அத்திருமேனியின்பால் நிறைந்து இருக்கின்றதுங்கிறாங்க. நம் தெய்வம் அவர்களின் திருக்கரம் பட்டதால் ஏற்பட்ட அதிசயத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதாவது திருமேனியுடைய வல்லபத்துக்கு ஒரு சில உதாரணம் நான் இதுக்கு சொன்னா உங்களுக்கு அவங்களுடைய வல்லபத்துக்கு இதை விட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல முடியாது. அதாவது அவங்களுடைய வல்லபம் நம் கண்காண எப்படி அந்த வல்லபத்தை நமக்கு புரிய வைத்தார்கள் என்றால், அன்னைக்கு கூட தெய்வம் ஒளிநாடாவில் அதை வெளியாக்குறாங்க. லக்காபுரம் பண்ணாடி அம்மாவை சொல்றாங்க, அவ வயசுல என்னடா அவ்வளவு வயசுல என் முன்னாடி நிக்கிறா, அவ என்னடா தீட்சை பெற்றா, அவ என்னடா உபதேசம் பெற்றா, அவ என்னமோ துணியை போட்டு முகத்தை மூடி இருந்தா, நான் என்னடி நான் இப்ப என்னை பார்க்க வர்ற இடத்துல அவமானப்படுத்துற மாதிரி முகத்தை மூடி இருக்கேன்னு சொல்லி ஒரு இப்படி என்னுடைய திருக்கரம் அதுல பட்டதானே அப்படி, அவங்களுடைய என்னுடைய கை பட்டதானே அப்படி, அவங்க திருக்கரம் பட்ட அவங்க என்ன நிலையை அடைஞ்சாங்கிறது அங்க இருக்க அத்தனை பேரும் போய் பார்த்தாங்களாடா, என்னடா அவ என்கிட்ட என்ன உபதேசமாடா பெற்றா, அது எப்படி எடுக்கிறாங்க, அவங்க திருமேனி தொட்டதனுடைய பவர், அதனுடைய பிரம்மாண்டம் என்ன ஆகுது, அவங்களுக்கு அந்த மகா வல்லபம் அவர்கள்ட்ட இருந்தது அவர்களுக்கு கொடுத்தாரு. அவங்க ஒன்றும் கிட்டத்தட்ட பாட்டிக்கு ரொம்ப வயசானது, அது சொல்ல போனா சட்டப்பிரகாரம் சேர்க்கவே முடியாத ஒரு ஏஜ் தான். இருந்தாலும் அதை கூட அவர்கள் மாற்றக்கூடிய ஒரு வல்லபம் பொருந்தது. என்னன்னா, நான் என்னுடைய திருக்கரத்துல எப்படின்னு அப்படி இடிச்சதுதானே, அவ வேற என்னடா பெற்றாவ அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுபோல அவங்க திருமேனி பட்டதுக்கு அந்த பவர் இல்லையா. அதே மாதிரி இதை இன்னொரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா, தெய்வம் ஒரு தடவை திருச்சியில பாய்லர் பிஹெச்இஎல் இருக்கு இல்லையா, அதுல நம்ம அனந்தர்கள் நிறைய பேர், அப்ப சிலம்பணி அனந்தர் இல்லையா, இவர் சோமசுந்தரானந்த அண்ணா நிறைய பேர் அதுல ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த நேரத்துல நம்ம தெய்வத்தை அங்க அப்போ நீங்க பிஹெச்இஎல்ல இப்பெல்லாம் வர்றதில்ல, அப்பெல்லாம் நாங்களே போயிருக்கிறோம். எப்படின்னு சொன்னா, இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வர்ற அன்னைக்கு ஒரு நாள் எங்களை அந்த அன்னைக்கு விடுவாங்க போய், அதை எல்லாமே உள்ள, அது பிரம்மாண்டமான ஏரியா, அதுக்குள்ள எல்லாம் போய் வர்றதெல்லாம் முடியாது, ஏதோ ஓரளவுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அந்த இரும்பு உருக்காலையில என்னன்னா பெரிய ஒரு, நான் சொல்றது அது தெய்வமே குறிப்பிட்டிருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5 அடி கனம் கொண்டது, 4 அடி கனம் கொண்டது, 2 அடி கனம் கொண்ட இரும்ப அப்படியே மயிரிலையில சீவிட்டு போற மாதிரி சீவி அதை தகரமாக்கி வர்றது, அப்புறம் தகரம் வர்றது, அதுலயே கெட்டி தகரம் வருது, அதுலயே இரும்பு பீரோக்கான தகரம், அப்புறம் அதுக்கு மேல தகரம், இப்படி பாத்தீங்கன்னா விதவிதமா ரகரகமா அதை சிபி பிரம்மாண்டமான அது ஆளு தொழிற்சாலை, அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது பக்கத்துல போய். அப்படியான அந்த தொழிற்சாலையில தெய்வத்தை அழைச்சிட்டு போய் அதை காட்டணுமேனு தான் பிள்ளைங்க எல்லாம் விரும்புறாங்க. அங்க நிறைய பேர் நம்ம அனந்தர்கள் அதுல இருந்தாங்க, ஒர்க் பண்ணாங்க. அப்போ சரி தெய்வமும் ஒத்துக்கிட்டு வரேன்னு போறாங்க. அப்ப அந்த பிஹெச்இஎல்ல போய் அவங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டே வர்றாங்க ஆச்சரியமா எல்லாத்தையும். வர்றப்ப ஒரு இடத்துல ஒரு மிஷின் இருக்குது, அந்த டிடெக்டர் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, சரியான முறையில அதை அந்த இரும்பை உருக்கி அது வெளியாக்கணும். இல்ல அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன அளவுக்கு மைனூட் அளவுக்கு ஒரு விரிசல் அந்த இரும்புல வந்துட்டா கூட அது செஞ்சது வீணா போயிடும். அப்படி வராம இருக்க ஒரு டிடெக்டர் அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய டிடெக்டர், அது கரண்ட்ல தான் வரும். அதை அந்த அந்த அலையா காட்டும், ஒரு தப்புனா கிளீனா காட்டிடும். அந்த அளவுக்கு அது ஃபாரின்ல இருந்து கொண்டாந்து வச்சு பிரமாண்டமா இருக்குது. தெய்வம் போனவங்க எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தவங்க கரெக்டா அந்த மேஜை மேல இப்படி அவங்களுடைய திருக்கரத்தை இப்படி வச்சுட்டாங்க. சரிங்களா, சும்மா வச்சு பார்க்க நின்றுகிட்டு இருந்தவங்க அப்படி வச்சு பாக்குறாங்க. ஒரு இடத்துல நம்ம கை உணவும் இல்லையா, அது மாதிரி எதேச்சியா தான் அந்த டேபிள் மேல இப்படி கை வச்சுட்டு இப்படி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அந்த ஜிஎம் அங்க இருந்த மிக முக்கியமான ஆட்கள் எல்லாம் அப்படியே பதறி என்னன்னு பாக்குறாங்க. பார்த்தா எதுவுமே அங்க செயல்படல. என்னங்க நான் சொல்றேன் பாருங்க, சாதாரணமா நம்ம ஒரு பல்பை யூஸ் பண்றதுக்கும் ஏசியை யூஸ் பண்றதுக்கு கரண்ட் எவ்வளவு செலவாகும்? ஒரு பிரம்மாண்டமான இரும்புகளை வெட்டி தகர்த்து கொண்டு போகணும். அது அந்த மின்னுலையினுடைய அளவு குணசாரனாவை கேட்டா தெரியும். மிக பிரம்மாண்டமான வலிமை கொண்டிருக்கணும் அந்த கரண்டினுடைய வலிமை.
அவளை வந்தா தான் அந்த ஃபோர்ஸ்ல தான் அதை கட் பண்ணி கொண்டு போக முடியும். அப்பேற்பட்டது அப்படியே ஒண்ணும் இல்லாம நிக்குது. எல்லாம் பாக்குறாங்க. ஏன் கரண்ட் வருதான்னு பார்த்தா கரண்ட் வருது. ஆனா செயலாகல. இவங்களுக்கெல்லாம் அங்க ஒரு பெரிய ஆச்சரியம். தெய்வத்துக்கும் தெரியாது. ஏதாச்சும் தெய்வம் கை அவங்களை திருக்கார வச்சிருந்தவங்க இப்படி எடுத்துடுறாங்க. எடுத்து இப்படி சுத்தி பார்க்க மறுபடியும் எப்படி வருதா ஓடுது. அவங்களுக்கு புரியல. மறுபடியும் தெய்வ திருக்காரம் இது மேல படணுமேன்னு கேட்கறாங்க அனந்தர்கள். இவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா இவங்க தானே அதுல முக்கியமா இருக்கிறாங்க. தெய்வம் இதுல ஒரு அவங்க திருக்காரம் படணுமே அப்படின்னு வேணும்னே கேட்கற மாதிரி போய் தெய்வம் திருப்படி வைக்கிறாங்க. வச்சா மறுபடியும் அதே மாதிரி நினைப்பு. அதாவதுங்க அவ்வளவு பெரிய பாய்லர் தொழிற்சாலை அதை ஸ்தம்பித்து நிற்கும் அளவுக்கு அவங்க அப்ப எமக்கே தெரியாதுங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா? எமக்கே தெரியாது இப்படி ஒண்ணு இருக்குன்னு. அவங்கதான் அந்த விளையாட்டை செய்து காட்டுறது. அவங்க திருக்கரம் பட்டதையும் அந்த இது அப்படி அவ்வளவு பிரம்மாண்டமா அதனுடைய அது எழுதணும். நாம ஒரு தடவை குணசாரன் அவர்ப்ப அதை கேட்டு எழுதணும். அதனுடைய அதனுடைய வேகம் எவ்வளவு பிரம்மாண்டமா உள்ள வரக்கூடிய அந்த கரண்டினுடைய பாய்ச்சல் அது இல்லாம அப்படி நிக்குதுன்னு சொன்னா இதெல்லாம் செயல்ல அவங்களுடைய தூள திருமேனியில இருந்து நடந்து கண்ட காட்சியை கண்ட அனந்தாதி தேவகுல பெருமக்கள் சொல்றாங்க. கலியுகக்கடையில் அவதரித்த நம் தெய்வம் அவர்களே ஆதி என்பதை வெளியாக்கும் வாக்கியத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதே மாதிரி நமக்கு தெய்வமா வந்தவர்கள் அந்த ஆதிதான் என்பதற்கான திட்டவட்டமான செயல் நிரூபணை வாக்கியம் ஒன்னு வெளியாக்குறாங்க. அத வான்மதி குரல் 114வது வாக்கியத்துல அவங்க வெளியாக்குறாங்க. அதாவது வந்தவர்கள் அந்த ஆதிதாங்கிறத நாம் நம்ம வாக்கு கொண்டு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வம் திருவாக்கியத்திலிருந்து நம்ம இன்னைக்கு நான் அதை படிக்கிறேன். ஏன்னா அவங்க வாக்கு கொண்டே நம்ம சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும். நாம ஒரு தன்னிச்சையா நம்ம சொல்லிடக்கூடாது. அதை நான் படிக்கிறேன். திரும்ப நீங்க வீட்டுல அதை ஒரு தடவை நீங்க ரிப்பீட் பண்ணி பாருங்க. 8:8:75 ஆண்டவர்கள் ஊன் உறக்கம் இல்லாத ஒருவனே என்று உலகமெல்லாம் பயபக்தியோடு ஓதி தோத்தரித்து வருகிறாளே, அது யாரை நினைத்து அவ்வாறு ஓதி வணங்கி வருகிறார்கள்? அருவத்தில் இருக்கும் கடவுளை நினைத்துத்தானே. ஆம், ஊன் உறக்கமற்றவர் கடவுள் என்றால் ஊனும் இல்லாமல் உறக்கமும் இல்லாமல் பல ஆண்டுகளாக அவை இரண்டும் இல்லாமல் போய் மனித சட்டையில் ஒரு உருவானது இம்மண்ணுடை பரப்பில் உலாவிக் கொண்டிருந்தால் அத்திருவுருவை என்னவென்று சொல்லுவது? அது யார்? கடவுள்தான். இது உங்கள் அறிவுக்கு சரி என்று தோன்றுகின்றதல்லவா? ஆம், இவ்வாறான திட்டமான அடையாளத்துடன் கான்முளை ஆதிக்கு முன் ஆதி நீதி ரூபகம் தாங்கி வந்துள்ளதைத்தான் காகபசுண்டர் பிரான் அவர்கள் தங்களுடைய தீர்க்க தரிசனத்தில் திரைவிலகி வருகும் இவர் நேரம் தன்னில் தெரிய வைக்கும் காரணங்கள் துந்துமியில் பரவிரித்த நிச்சயங்கள் அத்தனையும் பார்க்க வரும் முனிவர் நவரி நவநாத சித்தரி தரைதனிலே இவர்களெல்லாம் உடலெடுத்து தவம் புரிந்த சுதந்திரத்தை தானாள விரைந்திடுவார் ஜோதியவரி தரிசனைக்கே விவரிக்க ஆதி என்ற நாமம் இந்நாளு என்ற ஜீவ மந்திரத்தில் புசுண்டர் பிரான் அவர்கள் தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார்கள். அனாதியாக இருந்தது உசும்பி ஆதியாக வெளியானது எத்தனையோ கற்பகோடி காலங்களுக்கு முன்னல்லவா? ஆம், இவ்வளவு காலம் அருவத்தில் இருந்த அந்த ஆதி இன்று ரூபம் எடுத்து வந்துவிட்டது. ஊனுறக்கம் இல்லாதது பரம்பொருள், அதுவே ஆதியாகிய கடவுள் என்பது எல்லோரும் அறிந்ததுதானே. ஆம், ஊனுறக்கம் இல்லாமல் மனித கோலத்தில் ஒரு திருவுரு இருந்தால் நிச்சயம் அது ஆதியின் தேவ திருமலி உருதானே. ஆம், அதாவது தெய்வம் இன்னும் கூட அதை சிறப்பா சொல்றாங்க. அதாவது பூமி இந்த பிரம்மாண்ட இந்த அண்ட சராசரங்களையும்
ஒண்ணுமில்லாத இருந்துதான் இந்த உற்பனமாக்குறாங்க. இந்த மலை, கடல், வனம், ஆறு, அருவி இல்லைங்களா? இந்த பிரம்மாண்டத்தையே ஒண்ணும் இல்லாத ஒண்ணுல இருந்து, அந்த கூரிய இருள் வஸ்துக்குள்ள இருந்து இவ்வளவு பிரம்மாண்டத்தை படைக்கிறாங்க. எப்ப எப்ப பண்றாங்க அத? தான் அருவ ரூபத்தில் இருந்து பண்ணத, அப்ப ரூபம் தாங்கியே அது வந்துருச்சுன்னா அதனுடைய வல்லமை எப்படி இருக்குங்கிறத இப்ப கொடுக்குறாங்க. இந்நெடுங்காலமாக அரூபத்தில் நின்று சர்வ வல்லமை கொண்டு சர்வத்தையும் படைத்து ஆட்சி செய்து வந்த அதுவே உருவெடுத்து தலையுக தவ விளைவு ஏறி பூமிக்கு வந்தால் அதன் வல்லமை அருவத்தில் இருந்ததை விட குறைவாகவா இருக்கும்? அது செய்ய நினைத்தது எதுவாக இருக்கட்டும், அதை அத்தேவரூபம் பூரண வெற்றி துளங்க செய்து முடிக்காதா? நிச்சயம் செய்தே முடிக்கும். சர்வத்தையும் மிதித்து ஏறி அடக்கி ஆளுகிற எமனே அத்திருமேனியரின் கையடக்கமாகி இருக்கிறானே. அதற்கு நிரூபணையாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட தேவ மக்கள் 10 பரிசுத்த அடையாளங்களுடன் மரண சந்திப்பில் அடக்கமாகிறார்களே. இந்த அருங்காரண செயல் 28 சதுர்யுகங்கள் நடந்தாகி விட்டதாக விஷ்ணு புராணம் கூறுகிறதே. அந்த அளப்பரும் நெடுங்காலத்தில் இந்த பூமியில் எப்போதாவது நடந்ததா? இல்லை. ஆகவே இந்த கலிக்கடையில், இந்த உத்தியோவன கானகத்தில் மேற்சொன்ன அதிகாரண அற்புதங்களுடன் காண நிற்பவர்கள் யார்? ஆதியேதான் என்பதற்கு சிறிதேனும் சந்தேகம் உண்டா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த வல்லமைய ஒவ்வொரு இடமும் அப்படியே சொல்லிட்டே வர்றாங்க. உணவே தேவையற்று போய் மனு உடலுடன் உங்கள் கண்ணேர் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த தேவரூபத்தை நாவு என்று பழைய பெயரில் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதைத்தான் வேதாந்த மகத்துக்கள் ஆதியின் நாவு, வேத நாவு, அருள் நாவு என்று குறிப்பிடுகின்றார்கள். சர்வத்தையும் ஆட்டி படைக்கும் தவப்பேற்று வல்லபங்கொண்ட நாவு ஆயிற்றே அது. அதை உண்டுறங்கும் மனுக்களின் நாவுகளோடு ஒன்றாக வைத்து பேசக்கூடாது. அவ்வேத நாவு நினைத்து கடலை திடலை கடலாகு என்று ஆக்கையிட்டால் அவ்வாறு அவை ஆகாது தடைபட்டு ஒரு நொடி நேரம் நிற்குமா? நிச்சயம் அப்படி ஆகியே தீரும். அது எண்ணி ஏவிய மாத்திரத்தில் எதுதான் நடக்காது? சர்வமும் நடக்கும். இவ்வண்ணம் உங்கள் கண்முன் காரண காரிய நிரூபண செயல்களோடு விளங்கி நிற்பதினை எடுத்து பேச உங்களுக்கு ஏன் வரவில்லை என்று தெரியுமா? ஊனாசை வழியை இன்னும் உழன்று கொண்டிருக்கும் நாவாக உங்கள் நாவு இருப்பதினால்தான். நேரில் கண்டு அனுபவித்து வரும் இந்த அதிமகோன்னத தெய்வீக அருட்பெரும் செயலை பேச வரவில்லை. இத்தனை சதுர்யுகங்களாக இந்த அகப்பேறு பெருங்காரண அதி அற்புத விரிப்பானது இந்த அலங்கிருதத்துடன் எங்கேயாவது புழங்கி இருக்குமா? வந்த எந்த ஒரு மனுத்தலையின் செவியாவது புதுமையாகிய இத்தொண்டு பழமை மூலகாரண காரிய செயல்களின் ஆதிக்க உதயபூரிப்பினை கேட்டிருக்குமா? கேட்டிருக்காது. மனுமுலை தோன்றிய காலம் முதல் இதுநாள் வரை இப்பூமி கண்டிராத அழியா வரங்கள் அனைத்தும் நல்கும் கதிமோட்ச காருண்ய அமலாட்சி இப்போது இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் சிகரமாக ரூபம் எடுத்து வந்துள்ள ஆதியே உருமகால யுகத்தவ முடித்து திரை விலகி நீங்கள் தரிசிக்க எழுந்து வருகின்ற வசந்த நேரம் வந்தாச்சு என்று நமது குருபெருமான் பிரம்மப்பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள். அதாவது இதற்கு மேல என்ன ஆதி வந்ததுக்கு சாட்சி சொல்லணும்? அவங்க சொல்றாங்க, நான் ஒரு பொம்பளை எப்படி நானே பொம்பளை சொல்லுவாளாடா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா வந்தது ஆதிதான்னு இவனுக்கு புரியணுமே, நமக்கு தெரியணுமே, என்னமோ நினைச்சிருவானே அப்படின்னு சொல்லிதான் வண்ணமாக நமக்கு எடுத்து சொல்லி வர்றாங்க. அதாவது நம்ம தெய்வம் ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க அவங்க கொடுத்துக்கிட்டு வர்ற ஒரு பகுதியை பார்த்தா அவங்க வல்லப சிறப்புன்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு இந்த ஒரு வல்லபத்தை தான் பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு வல்லபத்தையும் பார்க்கும் பொழுது அவங்களுடைய அதி அற்புதமான வல்லபங்களை அப்ப அவங்கள வல்லபம் கொண்டு பார்க்கும் பொழுதுதான் இவ்வளவு பேர்பட்ட ஒரு அருங்காரண செயலுடையவர்கள் அல்லவா நம்ம தெய்வம். நம்ம தெய்வம் யார்? நமக்கு கிடைத்த அந்த சொரூபர் யார்? அந்த ரூப ஆதி அருவத்தில் இருந்த ஈசன் இன்னைக்கு ரூபம் தாங்கி வந்திருக்காங்கிறதுக்கு நீங்க எந்த வேதங்களை படித்தும் தெரிந்து கொள்ள முடியாது. நம் தெய்வம் அவர்கள் மட்டும்தான் இதை இறக்கி தன் மக்களுக்காக தன்னை நம்பி அண்டி
யதார்த்த உள்ளத்துடன் இருக்கின்ற மக்களுக்காகத்தான் அவர்கள் பேரிரக்கம் கொண்டு இந்த மகா பெரும் காரியத்தை நமக்கு அளந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவருடைய அந்த அருளை நாம் அனைவரும் பெறுவோமாக. நமஸ்காரம்.